ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து முதல் திருமொழியின் 8வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை பார்த்து பெரிய விவாதமே நடத்தின்னு இருக்கா. ஏண்டா, உன்னை பார்த்தா சாமானிய குழந்தை மாதிரியா தெரியறது? நீ செய்யற செயல்கள்லாம் இருக்கே, அப்பப்பா உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே, நீ அப்போதும் அம்மம் குடு தாய்ப்பால் விட்டுன்னு கேட்டுன்னு வர. அப்பா, நீ சர்வேஸ்வரன், நீ பரம்பொருள், நீ பரமாத்மா, நீ பரபிரம்மம். நான் யாரா? சாதாரண ஏதோ மோர் தயிர் வெண்ணெய் எல்லாம் வித்து பிழைச்சுட்டு இருக்க சாதாரண ஆயர்குல பெண்மணி. அடியன் எங்கேயாவது உனக்கு பால் ஊட்டி அது ஏதாவது தெய்வ குத்தமா போச்சுன்னா நான் என்ன பண்றது? உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேன்னு 7 பாட்டு சொன்னா பெரியாழ்வார் யசோதை. கண்ணன் பார்த்தான், கொஞ்சம் பக்கத்துல வந்தான், அம்மாவோட கையை பிடிச்சுட்டான். அம்மா, நீ பாட்டுக்கு ஏதேதோ நீயா கற்பனை பண்ணிக்காத. அது ஏதோ விளையாடும் போது ஒரு சில செயல் செய்யறோம். நாம 2 அடி தாவலான்னு நினைக்கிற இடத்துல 20 அடியா கூட தாவிடுவேன். இதெல்லாம் உடனே அதிமானுஷ செயல், சூப்பர் ஹியூமனா பண்ணிட்டான், அப்படியெல்லாம் கற்பனை பண்ணாதம்மா. ஒன்றும் கிடையாது, நான் உன்னுடைய குழந்தை தான், எனக்கு நன்னா அம்மம் குடு அப்படின்னா கண்ணன். பெரியாழ்வார் யசோதை கேட்டா, அதெல்லாம் பரவாயில்லடா, இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் கன்னி பெண்கள் இருக்கா. கண்ணபிரான் ஆயர்பாடியில வாழ்ந்த போது 5 லட்சம் குடி பெண்கள், 5 லட்சம் கன்னி பெண்கள்னு நம்ம ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கா. பட் இது சொன்னாலே பயமா இருக்கு. உடனே யூடியூப் கமெண்ட்ல இருங்கோ, ஆயர்பாடியோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, அதுல எத்தனை குடும்பங்கள் வசிக்கலாம், டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டிங்கிறது எவ்வளவு இருக்கும், 5 லட்சம் கன்னி பெண்கள்னா எவ்வளவு ஃபேமிலி? தயவு செய்து இந்த கோணத்தில் பார்க்க வேண்டாது. நிறைய தடவை சொல்லிட்டேன். இதுக்கு என்ன ஒரே விளக்கம்னா, கண்ணன் அங்க அவதாரம் பண்ணியிருக்காங்க போது அவனை அனுபவிக்கிறதுக்காக வேதங்களும் தேவர்களும் ரிஷிகளும் அத்தனை பேரும் போட்டி போட்டுண்டு கோபிகைகளாக வந்திருக்கா. அந்த கோணத்தில் புரிந்து கொண்டு நாம நேரம் அனுபவத்துக்கு போயிடுவோம். இங்க விசாரமோ விவாதமோ பண்ண நாம வரல, கண்ணனை அனுபவிக்கணும். யசோதை கேட்கிற ஒரு கேள்வி, ஏண்டா இந்த ஊர்ல 5 லட்சம் கன்னி பெண்கள் இருக்கா, எல்லாரையும் எப்படிடா மயக்கின? என்ன மாயமந்திரம் போட்ட சொல்லு. ஒரு பெண்ணை மயக்கின, 2 பெண்ணை மயக்கினா பரவாயில்ல, 5 லட்சம் பேரை மயக்கிருக்க. அப்ப நீ சாமானியமானவனாக இருக்க முடியுமா? அதுதான் 8வது பாசுரம். பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட சொல்றா, உனக்கு அம்மம் கொடுக்க பயமா இருக்கு, ஏன்னா மொத்த பெண்களையும் மயக்க வச்சிருக்கியடா, நீ சாமானியமான ஆள் கிடையாது. வாழா வாகிலும் காணகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய். கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி கெட்டேன் வாழ்வில்லை, நந்தன் காளாய் உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. வாழாவாகிலும் காணகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய். கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி கெட்டேன் வாழ்வில்லை, நந்தன் காளாய் உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. ஏ கிருஷ்ணா, இந்த ஊர்ல நிறைய பேருக்கு உன் மேல பொறாமடா. ஆயர்பாடியில எல்லாரும் கண்ணன் மேல பொறாமப்படுவாளான்னு யோசிக்காதீங்க. ஒரு அம்மா குழந்தைய பார்த்தா எப்போதுமே அதான் சொல்லுவாளாம், அங்க பாரு, அவன் உன் மேல கண்ணை போட்டிருக்கான், இவன் உன் மேல பொறாமப்படுறான், இவன் நீ எப்ப விழுவன் காத்துன்னு இருக்கான். எந்த அம்மாவும் பாசத்துல குழந்தைய பார்த்து சொல்லுவா இல்லையா? அந்த வகையில பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட சொல்றா, வாழாவாகிலும், தமிழ்ல வாழாவிருத்தல்னா சும்மா இருப்பதுன்னு அர்த்தம். வாழாவாகிலும்னா நீ சும்மாவே இருந்தாலும், இது பேரு நீ விஷமமே பண்ணாத சமத்து குழந்தையா. கிருஷ்ணன் அப்படி இருக்க மாட்டான், அவன் விஷமக்கார கண்ணனா தான் இருப்பான். ஒரு பேச்சுக்கு இந்த பாரு கிருஷ்ணா, நீ அடக்க ஒடுக்கமா அம்மா அப்பா பேச்ச கேட்டுண்டு சமத்து குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப வெள்ளந்தியா இன்னசென்ட்டா ஒரு சின்ன விஷமம் கூட பண்ணாம ஆத்திலேயே இருக்கேன்னு வச்சுப்போம். வாழாவாகிலும் அப்படி இருந்தாலும் கூட காணகில்லார், உன்னை பார்க்க மாட்டார்கள். இந்த இடத்துல பார்த்தல்னா விரும்பி பார்த்தல், கவனித்தல்னு அர்த்தம். வாழாவாகிலும் நீ அமைதியா சும்மா இருந்தாலும் கூட காணகில்லார், அப்படியே உன்னை விரும்பி எல்லாம் பார்க்க மாட்டா. உன்னை பார்க்கவே அவளுக்கு பிடிக்காது. என்ன பொறாம, என்னடா இது இந்த கிருஷ்ணன் அழகா இருக்கானே, என்னடா இது கிருஷ்ணனுக்கு கண் அழகா இருக்கே, இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு போயிடுவா. வாழாவாகிலும் நீ சும்மாவே இருந்தாலும் கூட உன்னை பார்க்கறதுக்கு பிடிக்காது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உன்னை பார்த்தாலே அவளுக்கு பொறுக்காது, பார்த்தாலே வயிறெறியும், அதனால உன்னை பார்க்க மாட்டா.
நீ என்னடான்னா சரியா அவளுக்கு தீனி போடுற மாதிரி, அதாவது சும்மா இருந்தாலே உன் மேல அவளுக்கு ஒரு பொறாமை, சும்மா இருந்தாலே துவேஷம், அவளுக்கு உன்னை பத்தி 4 திட்டு திட்டுறதுக்கு வசதியா நன்னா அவளுக்கு தீனி போடுற மாதிரி, அல்வா கொடுக்குற மாதிரி நீ என்ன பண்ற? பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய். ஏன்னா நீ சும்மா இருந்தாலே அவளுக்கு உன்னை பிடிக்க மாட்டேங்கிறது. நீ போய் கன்னி பெண்கள் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரையும் போய் ஏதேதோ லீலைகள்லாம் பண்ணி எல்லாரையும் மயக்கி தோளோடு தோளா அணைச்சிண்டு அவள்கிட்ட சொல்ல முடியாத விளையாட்டெல்லாம் விளையாட்டு வந்தியா இல்லையா? இப்ப பாரு, அத்தனை பேருக்கும் ஒரே குஷி. ஆஹா, இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், சும்மா இருந்த எங்களுக்கு சரியா கண்ணனை பத்தி எங்களுக்கு தீனி போட்ட மாதிரி செய்தி கிடைச்சுடுத்துன்னு உன்னை பத்தி வம்பு பேச வரா. ஏண்டா கிருஷ்ணா இப்படி பண்ற? பிறர் மக்களை, மக்கள்னா இந்த இடத்துல மகள்கள்னு அர்த்தம். பிறர் மக்களை, மத்தவாளுடைய பெண்களை, மத்தவா வீட்டு பெண்களை எல்லாம் மையன்மை செய்து, மையல்னா ஒரு மயக்கம், காதல் மயக்கம், மையன்மை அந்த மயங்கக்கூடிய தன்மையை செய்துன்னா உண்டாக்கின்னு அர்த்தம். அவளுக்கெல்லாம் உன் மீது காதல் வரும்படி கேட்டா ஒத்தொத்தர் ஒண்ணு சொல்றா. ஒரு பெண் சொல்றா, கிருஷ்ணன் அப்படியே குடக்கூத்து விளையாடினான், குடங்கள் எல்லாம் தூக்கி போட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டு நாட்டியம் ஆடினான், பார்த்து நான் மயங்கிட்டேன்னு ஊத்தி சொல்றா. இன்னொருத்திய கேட்டா, இந்த கோவர்தன மலையை கிருஷ்ணன் தாங்கி பிடித்தானே, ஸ்டைலே ஸ்டைல், அதுக்கு நான் மயங்கிட்டேங்கிறா. இன்னொரு பெண்ணை கேட்டா, காளியன் தலையில கண்ணன் நாட்டியம் ஆடினானே, என்னவா நாட்டியம் ஆடுறான், அவன் நாட்டியத்துக்கு மயங்கினேங்கிறா. இன்னொருத்திய கேட்டா, கண்ணன் ஒரு பார்வை பார்த்தா மயங்கிட்டேங்கிறா. இன்னொருத்திய கேட்டா, கண்ணன் சிரிச்சா சிரிப்புக்கு மயங்கிட்டேங்கிறா. இன்னொருத்தி கையசைச்சான் கையசைப்புக்கு மயங்கிட்டேங்கிறா. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? பிறர் மக்களை மையன்மை செய்து எல்லா வீட்டுல உள்ள கன்னி பெண்களையும் உன்னை குறித்து மையல் கொள்ளும்படி, காதல் கொண்டு மயங்கும்படி செய்து அத்தோட நிறுத்தினையா? அவர்களை ஏகாந்தமா தனிமேல அழிச்சிட்டு போய் தோளால் இட்டு அவரோடு திளைத்து, தோளால் இட்டு, தோள்னா தோளோடு தோளாக, இட்டுனா அணைத்து கொண்டுன்னு அர்த்தம். தோளோடு தோளா அவர்களெல்லாம் ஆலிங்கனம் பண்ணிட்டு அவரோடு திளைத்து, அவரோடு அத்தனை 5 லட்சம் பெண்களோடும், திளைத்துனா விளையாடி மகிழ்ந்துன்னு அர்த்தம். அவளோடு நன்னா விளையாட்டெல்லாம் விளையாடி கை கோத்து ராசலீலைன்னு நடனம் புரிகிறேன்னு சொல்லி இத்தனை பேரோடு நாட்டியமாடி நீ சொல்லப்படாதன செய்தாய். சொல்லப்படாதனா இதுக்கு மேல என்னால வாயாலும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட விஷமெல்லாம் வேற பண்ணியிருக்க. அம்மா குழந்தைகிட்ட என்ன வாயை திறந்தா சொல்ல முடியும்? ஏண்டா கிருஷ்ணா, விஷமத்துக்கு ஏதாவது அளவு இல்லை, இப்படித்தான் அதிகமா பண்ணிட்டே போவியா? நீ சொல்லப்படாதன வாயால கூட சொல்ல முடியாத அளவுக்கு விஷமங்களை எல்லாம் செய்தாய், அந்த பெண்கள்கிட்ட செஞ்சிருக்கேன்னா. கண்ணன் பார்த்தான், அம்மா பாரு, நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போகக்கூடாது, உனக்கு என் மேல வேற ஏதாவது கோபம் இருக்குன்னா நேரடியா சொல்லு, இல்ல தாய்ப்பால் குடிக்க இஷ்டம் இல்ல வேற ஏதாவது பசுவின் பாலை குடிச்சுக்கணும்னா சொல்லு, நான் போய் குடிக்கிறேன். ஆனா என் மேல அபாண்டமாக யாருக்குமே தெரியாம நான் கன்னி பெண்களை அழிச்சுன்னு போனதெல்லாம் நீ பார்த்த மாதிரி சொல்றியேன்னா உன் வாயிலே ஒத்துட்டியேன்னா பெரியாழ்வார் யசோதை. கண்ணன் பாருங்க, அவன் என்ன சொன்னான், நான் யாருக்குமே தெரியாம கன்னி பெண்கள் எல்லாம் ரகசியமா அழிச்சுன்னு போனேன், அதெல்லாம் நீ கண்ணால பார்த்த மாதிரி சொல்றியேன்னா. யசோதை சொன்னா, இப்பதான் நீ சொல்ல காதால கேட்டுட்டேனே, ஊரே சொல்லிட்டு இருக்கு, நீயும் உன் வாயால சொல்லிட்ட, எனக்கு தெரியும். கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி. ஆயர் குலம்ங்கிறது ரொம்ப வசதியான குலம்டா. இந்த குலத்துல பிறந்தவாளை போய் பழி சொன்னா அவளால காதால கேட்டுக்க முடியாது, கேட்டுட்டு தரித்திருக்க முடியாது. அதான் ஆயர் குலத்தவர் இப்பழி கேளார், அப்படி மாத்தி புரிஞ்சுக்கணும். ஆயர் குலத்தவர், இந்த வசதியான ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள், ரொம்ப தூய மனம் படைத்தவர்கள், சூதுவாது அறியாதவர்கள், அவர்கள்லாம் இப்படி உன் பையன் அதாவது ஒரு தாயின் ஸ்தானத்திலேருந்து சொல்ற, ஆயர் குலத்தை சேர்ந்த ஒரு தாய் கிட்ட உன் பிள்ளை இத்தனை பெண்களை அழிச்சுட்டு போய் ரகசியமா வச்சு அவர்களோடலாம் நாட்டியம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னான்னா, இப்பழி, இந்த பழி கேளார், காதால கேட்டா கூட அவளால தாங்கிக்க முடியாது. கெட்டேன் வாழ்வில்லை. கெட்டேன் அப்படின்னா இது வெறுத்து சொல்லும் வார்த்தை. மணவாள மாமுனிகள் பாருங்க, பாட்டுல ஒவ்வொரு எழுத்துக்கும் வார்த்தைக்கும் வியாக்கியானம் பண்ணுவர். கெட்டேனுக்கு வியாக்கியானம் பண்ணல. கெட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் கெட்டு விட்டேன்னு அர்த்தமா, அழிஞ்சு விட்டேன்னு அர்த்தமானா? அப்படி இல்ல, இது வெறுத்து கை நெறித்து சொல்லும் வார்த்தை. என்னன்னா ரொம்ப விரக்தி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கையை நெறித்து, எவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்றாரு பாருங்க. இப்படி கையை வச்சுட்டு போச்சுடாமோ, இந்த போச்சுடாங்கிறதுக்கு நீங்க தனியா அர்த்தம் எல்லாம் பார்க்க முடியாது. எது எங்க போச்சு, வீட்டில் இருக்கும் பொருள் வேற இடத்துக்கு போச்சா, வீட்டுல உள்ள மனுஷா போனாலா, அப்படி அர்த்தம் இல்ல. போச்சு அப்படின்னா போச்சு, அவர் வருத்தத்துல சொல்றாருன்னு அர்த்தம். அது போல சில இடத்துல சொல்றோம் பாருங்க, ஐயோ அப்படிங்கிறோம். ஐயோன்னா என்ன அர்த்தம்னு ஆராயணும்னு அவசியம் இல்லை, அவர் மனசு நொந்து போயிருக்காருன்னு அர்த்தம். சில சமயம் பகவானுடைய குணத்தை அனுபவிச்சாலும் ஐயோ என்ன அழகும்போம், அந்த ஐயோக்கும் அர்த்தம் பார்க்கணும்னு தேவையில்லை, அதெல்லாம் உணர்வைத்தான் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள். இங்க கெட்டேங்கிறதும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்படி அடிச்சுப்பா பாருங்க, அடிக்கடி அடிக்கக்கூடாது தலையில. கெட்டேன் அவ்வளவுதான், யசோதை தலையில அடிச்சுக்கிறாளாம், இதெல்லாம் காதால கேட்க வேண்டியிருக்கே. வாழ்வில்லை, இந்த இடத்துல வாழ்வில்லைன்னா எனக்கு வாழ்வே போயிடுத்துன்னு அர்த்தம் இல்லையா? பாருங்க, மணவாள மாமுனிகள் ரொம்ப மங்களகரமா வியாக்கியானம் பண்ணிட்டார். பொதுவா கெட்டேன் வாழ்வில்லைன்னா நீங்க ஒரு அர்த்தம் புரிஞ்சுப்பேள். மாமுனிகள் கெட்டேன்னா விரக்தியில கையை நெரிச்சுண்டா,
வாழ்வில்லை அப்படின்னா இந்த ஊர்ல இனி என்னால வாழ முடியாதுங்கிறானோ. ஏன்னா ஊர்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு வீட்டை நீ மிச்சம் வச்சிருந்தேன்னா சரி, அட்லீஸ்ட் அவளோட நட்பு கொண்டு நான் வாழலாம். நீ என்னன்னா ஒரு வீட்டை கூட மிச்சம் பண்ணாம எல்லா வீட்லயும் போய் விஷமம் பண்ணிட்ட, எல்லா வீட்டு கன்னி பெண்களோடையும் நாட்டியமாடி சில தீம்புகள்லாம் வேற பண்ணிட்ட. அதனால வாழ்வு இல்லை, இந்த ஊர்ல இனிமே எனக்கு வாழ்வே கிடையாதுப்பா, இந்த ஊர்ல நான் வாழ முடியாது. நந்தன் காளாய், காளாய்னா காளையேன்னு அர்த்தம். நந்தன் காளாய்னா நந்தகோபர் பெற்றெடுத்த காளையே. கடைசியில வேறுபாடு பாடுறா. உங்க அப்பா நந்தகோபர் இருக்காரே, சாதுன்னு பெயர் பெற்றவர், ஆயர்பாடிக்கு தலைவர்னு பேர். நான் ரொம்ப சாது. அதுலயும் மணவாள மாமணிகள் வியாக்கியானத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார் பாருங்கோ. பசும் புல்லு சாவ மிதியாத ஸ்ரீ நந்தகோபர் பிள்ளையான நீ இப்படி செய்ய கடவையோ. இந்த நந்தகோபர் இருக்காரே, நடந்து போகும்போது ஒரு புல்ல கூட மிதிக்காம நடப்பாராம். ஏன்னா புல்ல மிதிச்சா கூட நாம நடந்து புல்லு செத்து போயிடுமோ அப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர். இந்த சாதுவுக்கு போய் பிள்ளையா பிறந்துட்டு அதுலயும் என்ன பண்ணுவாரா, பசுமாட்டுக்கு புல்லு போடுறாரு பாருங்க, அந்த புல்ல கூட மிதிக்க மாட்டாராம். அந்த புல்லை வெட்டின்னு வந்தது தானேன்னா நமக்கு என்ன தெரியும் அதுக்கு உயிர் இருக்கோ இல்லையோ, நாம எதையும் மிதிக்கப்படாது அப்படின்னு சாதுவா போயிட்டு இருப்பார். நீ என்னடா நான் மனுஷாலாம் பூட்டி இழுத்து பிடிச்சி எல்லாரோடையும் நாட்டியமாடி இப்படி எல்லாம் விஷமம் பண்றியே. காளாய் அப்படின்னா காளையேன்னு அர்த்தம். ஒரு காளை மாடு எவ்வளவு தூரம் திமிரோடு இருக்குமோ அந்த திமிரோடு இவ்வளவு விஷமம் பண்ணுகிறாயே. இன்னொரு அர்த்தம் இருக்கு. காளைனா அதுக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் ஆயன் சொன்னா கேட்கும். நீ நந்தன் காளை, நந்தகோபர் பெற்றெடுத்த காளை. ஆனா எப்படிப்பட்ட காளைனா எந்த ஆயன் சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிற ஆயர்குல தலைவர், கோணார்களுக்கெல்லாம் தலைவரே நந்தகோபர், அவர் சொன்னாலும் அடங்காத காளை. இப்படி அடங்காத மகனே, மிச்சமெல்லாம் பூர்வவத் அப்படின்ட்டார் மணவாள மாமுனிகள். பூர்வவத் அப்படின்னா மிச்சம்லாம் முன்பாட்டுல என்ன அர்த்தமோ அதையே பார்த்துக்கோங்க. காளாய், உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. உன்னை அறிந்து கொண்டவர், நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு, நீ பகவான் தான். ஏன்னா சாதாரண ஒரு மனிதனால இவ்வளவு காரியம் எல்லாம் பண்ண முடியாது. இன்னொன்னு, உண்மையாவே அவன் நந்தகோபன் பிள்ளையா இருக்கான்னா இவ்வளவு அடங்காமல்லாம் இருக்க மாட்டான். தந்தையினுடைய ஜீன்ஸுங்கிறது கொஞ்சமாவது உடம்புல இருக்கணும், உனக்கு இல்லை. அப்ப நீ வேற யாரோ. யாரோன்னா யாரா இருக்க முடியும்? எல்லாரையும் மயக்கிறான்னா மாயனாகிய எம்பெருமான தவிர யாராக இருக்க முடியும்? உன்னை அறிந்து கொண்டேன், உன்னை நன்னா தெரிஞ்சுட்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. உனக்கு அம்மம் கொடுக்கவே பயமா இருக்குடா. வாழா வாகிலும் காணகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய். கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி கெட்டேன் வாழ்வில்லை. நந்தன் காளாய், உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. வாழாவாகிலும் காணகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய். கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி கெட்டேன் வாழ்வில்லை. நந்தன் காளாய், உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கிருஷ்ணா, நீ சும்மா இருந்தாலே சில பேர் உன் மேல பொறாமப்பட்டு உன்னை பார்க்க மாட்டேன்பா, உன்னை பார்த்தாலே வயிறு எறியறதும்பா. நீ என்னடான்னா சும்மா இல்லாம அடுத்தவர் வீட்டு பெண்களை எல்லாம் மயக்கி அவர்களை தனி மேல அழிச்சுட்டு போய் தோளோடு தோளாக அவர்களை அணைத்து அவர்களோடு திளைத்து விளையாடி சொல்லக்கூடாத விஷமத்தெல்லாம் பண்ணவனே. பற்பா, ஆயர் குலத்தவரால இந்த பழியெல்லாம் கேட்டுன்னு இருக்க முடியாது. ஐயோ, நான் வாழ்வையே வெறுத்தேன், இந்த ஊர்ல இனிமே என்னால வாழவே முடியாது, வேற ஊருக்கு தான் புறப்படணும். நந்தகோபன் பெற்றெடுத்த காளையே, இப்படியா நீ இருப்ப? உனக்கு பால் ஊட்டவே பயமா இருக்குடா என்பது பாசுரத்துக்கான திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ கிருஷ்ணா, even if you are idle, these people don't like to see you. This being the case, you just mesmerize the girls in other people's homes and took them to a secluded place, hugged them along with your shoulders and performed a lot of mischievous plays which cannot be described by words. Oh Krishna, cowherds cannot bear these kind of words through their ears. Krishna, I have lost everything. Alas, oh the son of Nandagopa, I have understood you. I am afraid to feed you என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். இப்ப கண்ணன் சொன்னா, அம்மா அம்மா நீ ஏதோ அதிகமாலாம் யோசிக்கிற, அதெல்லாம் கிடையாது. பட் 5 லட்சம் வீட்டுல இருந்து நான் பெண்களை அழிச்சுன்னு வந்து எல்லாரோடையும் நடனம் ஆடினா, நடனம் ஆடுற வரைக்கும் அவ அப்பா அம்மா சும்மா இருப்பாளா? பொண்ணை காணும் தேடின்னு வரமாட்டாளா? வந்து என்னை பிடிக்க மாட்டாளா? நான் திரும்பவும் சொல்றேன், யார் யாரோ சொல்றதை கேட்டெல்லாம் என்னை பத்தி ஒரு முடிவுக்கு வராத. நான் சமத்து குழந்தை, நல்ல குழந்தை, நான் ஒண்ணுமே பண்ணலைன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அது பர்றா, இதெல்லாம் நம்புறதுக்கு நான் பழைய பெரியாழ்வார் யசோதை கிடையாது. நீ என்ன பண்ணி அந்த பெண்களை அழிச்சுன்னு போனன்னு எனக்கு தெரியும்னா.
என்ன பண்ணேன்னு கேட்டான். அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.